மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எடுத்த ஒரு முயற்சி தான் குறைதீர்க்கும் நாள் கூட்டம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களில் அந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும். ஆனால் சமீப காலமாக இந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் தாங்கள் முன்வைக்கக்கூடிய குறைகள் தீர்வதில்லையோ என்ற ஒரு கவலையை தொடர்ந்து தெரிவித்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் தங்களுடைய மனுக்களை அளித்தும் இன்னும் அதற்கான உரிய பதில் கூட வராத ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அது தொடர்பாக தான் இன்றைய தீர்வுப்பாளம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தின் தலைநகரமான சிவகங்கையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் ஆட்சியரின் தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டமானது வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெற்று வருகிறது. இதில் கிராமம் மற்றும் நகர பகுதியைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினர் தங்கள் பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் அல்லது தங்கள் பகுதியில் உள்ள குறைகள் குறித்தும் மனு அளிப்பது வழக்கம். இதில் வாரந்தோறும் சுமார் 350 மனுக்கள் முதல் 400 மனுக்கள் வரை வருவது வழக்கமாக உள்ள நிலையில் இந்த மனுக்கள் குறித்து பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட பொழுதிலும் 50% மனுக்கள் பல்வேறு காரணங்களால் தீர்வு காணப்படுவதில்லை. எங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக எந்த மனுவும் யாருக்கிட்டையும் போய் எந்த முறையிலும் நாங்கள் போகல. கிராம பொதுமக்களுக்காக நாங்கள் இந்த பிரச்சனைக்காகத்தான் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனது. ரேஷன் கடைக்கு பிரச்சனைனால இதை யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் எந்த அதிகாரியும் எதையுமே அதை ரெஸ்பான்ஸ் எடுக்கலைன்னா எந்த அதிகாரிகிட்ட போய் நீங்கள் எந்த அதிகாரியாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லணும். இந்த அதிகாரிகிட்டே போய் மனு கொடுக்கணும்னு சொல்லுங்க. நாங்கள் அந்த அதிகாரிகிட்ட போய் மனு கொடுக்குறோம். எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் கொண்டு வந்து பொதுமக்களை கொண்டு வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் மனு கொடுக்கறது? கடந்த 2 மாதங்களாக அதிகப்படியாக இந்த குறைதீர் கூட்டத்தில் தங்கள் கிராமத்தில் உள்ள குடும்பங்களின் அத்தியாவசிய தேவையான குடும்ப அட்டையில் NPHH அதாவது நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் என்கிற முத்திரை குத்தப்படுவதாகவும், அதே நேரத்தில் இந்த முத்திரை குத்தப்படுபவர்களுக்கு நியாய விலை கடைகளில் வழக்கமாக வழங்கப்படும் பொருட்கள் அனைத்தும் நிறுத்தப்பட போவதாகவும் அதனை தடுத்து நிறுத்த கூறி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் மனு அளித்து வந்தனர். மனு அளித்ததில் குறைதீர் கூட்டத்தில் மனுக்கள் குவிந்து வந்தன. ஆனால் இதுவரை கிராம மக்களுக்கு இந்த முத்திரை குறித்து விளக்கம் எதுவும் அளிக்காத நிலையிலும் அதே நேரத்தில் அதிகாரிகள் கூறிய விளக்கங்கள் எதுவும் தெளிவாக இல்லாத காரணத்தினாலும் ஒரு சில கிராம மக்கள் அங்கேயே போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இப்போ அரசாங்கம் ரேஷன் கார்டில் NPHHன்னு ஒரு முத்திரை ஊற்றிருக்காங்க. அது என்ன விளக்கம்னு கேட்டால் அந்த ரேஷன் கார்டில் உள்ளவர்களுக்கும் பதில் சொல்ல தெரியல. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் அதுக்கான மனு திங்கக்கிழமை கொடுத்தாலும் அவங்களும் அதுக்கான பதில் சொல்லலை. தமிழக அரசாங்கம் இதுக்கான எந்த ஒரு இதையுமே சொல்லாமல் இருக்குது. அது என்ன இது? அதை NPHHங்கிற இருக்கிறதுனால பொருட்களும் கம்மியாகுதுன்னு எல்லாருமே ஒரு வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா? தமிழக அரசாங்கம் இதுக்கான தக்க பதில் சொல்லியே ஆகணும். இதனால் குறைதீர் கூட்டத்திற்கு வரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினரை அதிக அளவில் குவித்தனர். இதில் குறிப்பாக கடந்த 6/3/2017 அன்று நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் ரேஷன் கடையை அரசே ஏற்று நடத்துவதுடன் தங்களுக்கு நியாய விலை கடைகளில் பொருட்கள் வழக்கம் போல் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூறி 3 முறை மனு அளித்த கிராம மக்கள் DRO முறையாக பதிலளிக்காமல் இருந்த நிலையில் ஆட்சியர் அலுவலக வாயிலில் உள்ள சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் இதுகுறித்து முறையாக நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்வதாகவும், போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் முக்கிய பிரதிநிதிகள் அதிகாரிகளை சந்தித்து முறையிடவும் அழைத்தனர். ஆனால் பல முறை மனு அளித்தும் உரிய நடவடிக்கையை அரசு அதிகாரிகள் எடுக்காத காரணத்தினால் போராட்டத்தை கைவிட மறுத்தனர். குறைதீர் கூட்டத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிராமத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கிராம மக்கள் காவல்துறையினர் இதுபோல் உரிமைக்காக போராடுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்றும் அதனை காவல்துறையினர் திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் நியாய விலை கடைகளில் பொருட்களை முறையாக எப்பொழுதும் போல் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். ஒழுங்கான முறையில் அரிசி பருப்பு சீனி மண்ணெண்ணெய் வழங்குறதில்லை. அதை கண்டித்து கலெக்டரேட்டில் ஒரு பிரின்சிபலில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி மனு கொடுத்தேன். அந்த மனுக்கு சரியான பதில் கிடைக்காதனால மறுபடியும் ஒரு 100கணக்கான பேர் சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனேன். கலெக்டர் சந்திக்கிறக்காண்டி போனேன். கிரீன் ஸ்டைலில் மனு கொடுக்குறக்காண்டி போனேன். அந்த மனுவுக்கு அவங்க சரியான எங்களுக்கு பதில் சொல்லாதனால ஒரு 100கணக்கான பேர் நாங்கள் ரோட்டில் உட்காந்து அமைதியான முறையில் போராட்டம் பண்ணேன்.
அதுக்கு எங்கள் மேலே இது போலீஸு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கிராம மக்கள் ஏழை மக்களுக்காக உடனே ரேஷனில் அரிசி போட்டோம்னு நாங்கள் டக்குன்னு போய் உட்காந்தோம். இப்படி நடவடிக்கை எடுத்து நாங்கள் உட்காரணும்னு எங்களுக்கு தெரியல. அதுக்காக இல்லாதவங்களுக்கு போய் வழக்கு பதிவு வச்சா அவங்க பயப்படுவாங்க, அப்போதான் திருப்பி போக மாட்டாங்கிறதுக்காக வழக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கா. என்ன ரீசன் இல்லாமல் இதுதான் சாக்குன்னு சொல்லி சாலை மறியலில் வச்சாதான் இருக்கிறவங்க திருப்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிருக்கா. இதுக்கு காரணம் என்ன? இல்லை இந்த ரேஷனில் இப்போ அடைச்சா எப்போ திறக்கிறது? எங்களுக்கு உடனே அரசு மூலியமா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது குறித்து ஆட்சியர் மலர்விழியை சந்தித்து விளக்கம் கேட்டதற்கு ரேஷன் கடைகளில் முத்திரை குத்தப்படுவது என்பது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பொதுமக்களின் முன்னுரிமை குறித்து குத்தப்பட்டதே தவிர இதனால் பொருட்கள் கிடையாது என்பது தவறான தகவல் என்றும், மேலும் தற்சமயம் பொருட்கள் வழங்குவது அனைத்தும் மாநில அரசின் திட்டம் என்பதும் அதனை நிறுத்த முடியாது என்றும் இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் விளக்கம் அளித்தார். மக்கள் தங்களின் குறைகளை அரசிடம் தெரிவிக்கக்கூடிய ஒரே வழி குறைதீர் கூட்டம் மட்டுமே என்றும், எனவே அதனை அரசு சிறப்பாக கையாள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.